எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள பத்தி, உங்களுடைய கேரக்டர், பர்சனாலிட்டி பத்தி, உங்கள சுத்தி இருக்கிறவங்க, இல்ல வந்து பீப்பிள் உங்கள பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க? காமனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கும்ல. என்ன நினைக்கிறாங்க? பட் அவங்க வெளிய சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ, அத பத்தி தான் நம்ம ரீடிங் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அதே மாரி ஃபன்னா கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் வந்து நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்ச டாபிக் தான். ஓகே. இந்த ரீடிங் போறதுக்கு முன்னாடி, இந்த பயல் செலக்ஷன் பத்தி நான் சொல்லியே ஆகணுங்க. நான் 2 பயல் வைக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து எது சொல்லுதோ அத தான் நீங்க சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதற்குரிய மெசேஜ் தான் எனக்கு என்ன டிவைன் குடுக்குறாங்களோ, அத நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டுருக்கேன். இதில என்ன வருதோ நான் சொல்றேன். ஸோ, இதில வந்து எக்ஸாம்பிள் சொன்னா பாசிட்டிவ் வந்தா நான் பாசிட்டிவ் சொல்லித்தான் ஆகணும். அதே மாரி மிக்ஸ்டா வந்துச்சுன்னா, அதுக்குரிய ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஸோ, நீங்க தான் சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எந்த பயல் உங்களுக்கு வந்து சூட்டா இருக்கு அப்படின்றது உங்களோட இன்ட்யூஷன் படி கேட்டுட்ருக்கீங்க. ஓகே. ஸோ, சில சமயம் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா, நீங்க மாத்தி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒ சிலருக்கு வந்து கன்ஃப்யூஸ் கூட ஆகலாம். கலர் கன்ஃப்யூஸ் ஆகலாம். இல்ல வந்து நெனச்சது ஒண்ணு, நீங்க வந்து எடுத்திருக்கிறது ஒரு 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 இது சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து என்னென்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டா அது ஒரு இன்ட்யூஷன் இன்னும் வந்து கிளாரிட்டி வராதவங்களுக்கு, அது ஒரு அந்த கன்ஃப்யூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி நீங்க மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாம். ஸோ, அந்த மாரி தெரியுது. ஓகே. ஸோ, சில ரீடிங்கில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு ஒரு ரீடிங் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பயல் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுங்க. அந்த எனர்ஜி வந்து என்னால் வந்து ஏன்னா வந்து அது அப்படியே மாற்றி செகண்ட் பயல் வந்து ஒரு லைட்டாக இருந்துச்சு. ஸோ, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னென்னா வந்து இது வந்து சில பாசிட்டிவாக இருக்கும்போது நான் வந்து ஒரு அந்த எனர்ஜி வந்து எனக்கு அவ்வளோவா ஹெவியாக தோணாது. ஒரு லைட்டாக நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ, சில விஷயங்கள் அந்த மாரி இருக்கும். ஸோ, ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஹெவியாக இருக்கும்போது எனக்கு அந்த எனர்ஜி வந்து அதை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து காமனாக எல்லா தரா ரீடர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதே மாரி வந்து சப்போர்ட் பண்ணுறது இவ்வளோ நாளாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் வரல. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஸோ, ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த ரெட் கலர் ஃப்ளவர் பாட். செகண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் பாட். ஸோ, உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பயல் 1 அண்ட் பயல் 2. ஓகே, பயல் 1 ரீடிங் போயிடலாம். ஸோ, பயல் 1 உங்களுடைய ரீடிங். ஸோ, நீங்கள் கூட பழகுறவங்க, இல்லை உங்களோட பழகுறவங்க, உங்களை கவனிச்சுட்டு இருக்கவங்க, உங்களுடைய கம்யூனிட்டி, ஸோ அதர் பீப்புள் உங்களை பற்றி ஒரு காமனாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ, ஃபஸ்ட்டு பயல் 1. Three of Swords, Knight of Swords, the Star. ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுது. சிலர் வந்து வேலை விஷயமா இருக்கலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய போட்டிருக்கு. அது வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், உங்களை பற்றி நினைக்கிறது, இல்லை காமனாக நீங்கள் பழகுறவங்களாக இருக்கலாம். ஏன்னா உங்களை பற்றி வந்து பார்த்த உடனே ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி, கஷ்டப்பட்டு ஒரு உழைச்சி முன்னேறின ஒருத்தவங்க அப்படின்றத நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் இன்னும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்லாக இன்னும் அனுபவிக்கலை. ஒரு ஒரு உங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கணுன்னா கூட ஒரு 10 தடவை நீங்கள் யோசிக்கிறவங்களா இருக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ, ஒரு மணி விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய வேலை விஷயமா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் இருக்கட்டும், ஒரு ஸ்டேபிளாக இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு சில சமயம் உங்களை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவும் அவங்களால முடியலை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் அப்படின்ற ஒரு பர்சனும் கிடையாது. ஒரு க்ளோஸ்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான். உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ, ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜோவியலாகவும் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈஸியாக கோயிங்கும் அப்படின்ற மாதிரி தெரியாது. ஒரு சில ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, உங்களை விட்டு பழகும்போது ரொம்ப ஒரு
நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பழகுவாங்க. ஒரு ஈஸியாக அவங்களும் பழக மாட்டாங்க. அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரீயாக பழகிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்களோட பழகும்போது ஒரு யோசித்து பழகுவாங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் உங்கள் மூலியமாக அவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி கூட அவங்க திங்க் பண்ணுறவங்க கூட இருக்கலாம். இல்லை வந்து உங்களுடைய செல்ஃப் விஷக்கு வந்து நீங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க உங்களுடைய லைஃப்க்காக, உங்களுடைய விஷக்காக. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. இல்லைனா வந்து ஒரு பெருசாக ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இல்லை, அந்த மாதிரியும் அவங்க திங்க் பண்ணிட்டுருக்கலாம். ஒரு ஃப்ரீ டைப் அப்படின்றது கிடையாது, ஈஸி கோயிங் அப்படின்றது கிடையாது. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு என்ன அப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஒரு விஷ் கூட நிறைவேறாமல் இருக்கலாங்க. சின்ன வயசுலேருந்தே அது சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அவங்க 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 நினைக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கூட இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம், டீப்பான விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எப்படினாலும் போராடி ஜெயிப்பீங்க அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்குங்க. கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் வந்து அடைவீங்க. உங்கள்கிட்ட மட்டும் காம்படிஷன் அப்படின்றது வந்து பண்ணவே கூடாது. அந்த மாதிரி காம்படிஷன் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது எப்படி இருந்தாலும், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணி அதில் வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க உங்களை நினைக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, எதையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. அட்ஜஸ்ட்டு வந்து பண்ணிக்குவீங்க, ஆனால் வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதாவது என்ன சொல்லலாம், போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொறாமை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இல்லை. ஆனால் வந்து ஏக்கங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட்டே அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது பார்த்துருக்கீங்க, நிறைய பார்த்துருக்கீங்க. மேபி அட் ப்ரெசண்ட் உங்களுடைய லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கலாம். கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னேறினவங்களாக இருக்கலாம். சிலருக்கு இது வந்து உங்களுடைய க்ளோஸ் வட்டாரத்தில் வந்து சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ வந்து ஒரு கரண்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் போயிருக்கலாம். நல்ல ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கலாம். அதுக்குரிய ஒரு ஈஸி கிடையாதுங்க. நீங்கள் அந்த அளவுக்கு வந்து போராடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய போராட்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அட் ப்ரெசன்ட் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஓரளவாச்சு நீங்கள் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் ஒரு கிடச்சிருக்கும், ஒரு இது பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து எனக்கு வந்து 2 ஃபேஸ் உங்களோடது எனக்கு தெரியுது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து மேரேஜ் ஆகாதவங்க வந்து இப்போ தான் உங்களுடைய எய்ம் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அந்த மாதிரி இது. ஆஃப்டர் ஒரு கல்யாணமாகி ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 டைப் ஆஃப் பீப்புள் அப்படின்றது வந்து உங்களை வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ முன்னாடி நீங்கள் இருந்த ஒரு லைஃப்பில் பார்த்துட்டு இருந்தவங்க அவங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது கூட பார்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கலாம், ஒரு வசதியாக இருக்கலாம், ஒரு ஸ்டேபிள் லைஃப்பில் இருக்கலாம். ஆனால் முன்னாடி வந்து உங்களுடைய லைஃப் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ உங்களை பற்றி ஏன் இது இந்த பாயிண்ட் எனக்கு வருது அப்படின்னா, முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் இப்போ வந்து அவங்களால வந்து ஒரு சர்டன் மூவ் அப்படின்றது உங்கள்கிட்ட வந்து கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுடைய பர்சனாலிட்டியே மாறி இருக்கும். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை வைஸ் இருக்கலாம், உங்களுடைய என்ன சொல்கிறது, கேரக்டர் வைஸ் இருக்கலாம். ஸோ சேஞ்சஸ் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க அப்படின்றது கூட தெரியுது. ஸோ முன்னாடி இல்லாத விஷயங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு தொழில், இல்லை ஒரு ஒர்க்கில், ஒரு ஜாபில் வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுடைய முயற்சியில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே மெயின் அப்படின்றது தெரியுது. ஆனாலும் உங்களுடைய பேஸ் அப்படின்றது வந்து என்ன இருக்குன்னா, சில காயங்கள் அப்படின்றது வந்து இன்னும் உங்களுக்கு எமோஷ்னலாக உங்களுக்கு இருக்குங்க. இது வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து அந்த கொடுத்துருக்காங்க, எமோஷ்னலாக வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் இன்னும் மறக்கல. இந்த ரீசன், இந்த ஸ்டாருக்குரிய ரீசன் வந்து என்னென்னா, இந்த கஷ்டப்பட்டனால தான் நீங்கள் அட் ப்ரெசன்ட் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வரணும்னு நீங்கள் துடிக்கிறீங்க, அதே மாதிரி வர போகிறீங்க. ஸோ வந்திருக்கீங்க. ஸோ 3 டைப் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஏஜஸ் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்திருக்கீங்க, இல்லை வர போகிறீங்க அப்படின்ற ஒரு இது தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா, பலதரப்பட்ட ஒரு மக்களுடைய ஒரு பார்வைகள் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குங்க. உங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி உங்களோட சைடில் இருந்தும் இருக்குது. நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஸோ ஓவராலாக உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா,
குட். இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு நல்லா இருக்கீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த ரீடிங் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. ஸோ செகண்ட் பைல் போயிடலாம். இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் பார்த்துலாம். உங்களை பற்றி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதர் பீப்புள், உங்களோட சொசைட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, Queen of Swords, High Priestess, Five of Swords. வாவ், சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது இங்கே இருக்கிறவங்க கும்பராசி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, துலா ராசி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் ரிஷபம் கடகம், விர்கோ கூட இருக்கலாம், அவங்க கன்னி ராசி கூட இருக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாருக்குமே பாரபட்சம் பார்க்காதவங்க. ஸோ இவங்க வந்து காசு இருக்கிறவங்க, இவங்க வந்து இல்லாதவங்க, இவங்க படிச்சிருக்காங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இல்லை இவங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு பேரு புகழ் இருக்குது, இவங்களுக்கு இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எது நியாயம் இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஹைலி சீக்ரெட்டிவ் பர்சன் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து உங்களை பற்றி அவங்க நினைக்கும் போது பாதி தெரியும், பாதி தெரியாது. ஸோ அன்பிரடிக்டபிள் அப்படின்றது கூட இங்கே வருதுங்க. அதே மாதிரி மணி விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க, ஒரு பார்த்து செலவு பண்ணுறவங்க, ஒரு என்ன சொல்கிறது, சிலர் வந்து ஓவராக கூட செலவு பண்ணலாம், ஒரு வரவுக்கு மீறிய செலவு அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு இது சூட்டாகிறவங்க எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக, உங்களுடைய லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுறது கூட தயங்க மாட்டீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த காசு வந்து யோசிக்க மாட்டீங்க, பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சிலருக்கு வந்து இந்த குக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாங்க. நீங்கள் அதாவது வந்து உங்களுடைய லவ் அண்ட் கேர் அப்படின்றது வந்து ஒரு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அதான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன்ல, அவங்க அப்படின்னு பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய ஈக்குவல் கிவன் அப்படின்றது வந்து எல்லா விஷயத்திலும் இருக்கும். மணி விஷயத்திலும் சரி, உங்களுடைய அன்பு அப்படின்றது வந்து ஒரு ப்ரீசியஸாக அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து அழகாக இருப்பீங்க, பர்சனாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு பயப்படுற பர்சன் கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயம், உங்களோட கோல் எதுவாக இருக்கட்டும், அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் உங்களால் வந்து அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுமோ, நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு ஸ்டெப் நீங்கள் அது வந்து நார்மலாக இருக்காது, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்கும், அது நீங்கள் கொண்டு வருவீங்க. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல லைஃப்பில் தான் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு தெரியுது. மேபி சொத்து இருக்கலாம், ஒரு வீடு, ஒரு நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, மிடில் விட ஒரு நல்ல லைஃப் நீங்கள் கரண்ட்டாக ரன் பண்ணிகிட்ருக்கலாம். சிலருக்கு வந்து மிடில் கிளாஸில் ஒரு ஹையரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் அப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு குட் ஜாபாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கலாம், இல்லை மணி வைஸ் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து உங்களை பார்க்குற விஷயம் என்ன, உங்கள்கிட்ட குறை இருக்குது, நல்லா தானே இருக்கீங்க, நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்குது, ஒரு இது போயிட்டுருக்கு, அந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ நீங்கள் போராடி அதில் வந்து வெற்றி அடைகிறீங்க அப்படின்ற மாதிரி அதில் உங்களுக்கு வருது. பட் அவங்களுக்கு வந்து அந்த டீப்பராக அவங்க வந்து பார்க்கல. பட் அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அன்பிரடிக்டபிள், நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருக்கீங்க அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பெருசாக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் வந்து ஒரு 2-3 பேர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்டையும் கூட நீங்கள் உங்களுடைய டெப்த் அப்படின்ற உங்களுடைய ஃபீலிங் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ உங்களுடைய தேவைகள் அப்படின்றது வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிப்பீங்க. அது வந்து யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலும் நீங்கள் வந்து அது வந்து என்ன கன்க்ளூஷன் கேட்டுப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து
ஓவராலாக நல்லா இருக்குங்க. உங்களுடைய கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருடைய எனர்ஜி நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பீங்க. ஒரு அப்சர்வேஷன் பவர் அப்படின்றது தெரியுது. மற்றவங்கள வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு நியாயம் அப்படின்னு பட்டுச்சுன்னா அது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி அதில் வந்து ஃபேஸ் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்ற மனசில் வந்து சில விஷயம் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் வந்து எதை வந்து நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அடம் பிடிக்கணும், அதை வந்து நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணி செய்வீங்க. அந்த மாதிரி தெரியுது. ஸோ குட், ஓவராலாக குட். உங்களை பற்றி ஒரு நல்ல விதமாக தான் நினைக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் உங்களை சார்ந்தவங்களும் வந்து ஆனால் ஒரு விஷயம் இங்கே வந்து சிலர் வந்து அகைன்ஸ்டாகவும் உங்களுக்கு இருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து 5 of Swords அப்படின்றது வரும்போது உங்களுக்கு பக்கத்து இருக்கிறவங்களால வந்து அவங்களால வந்து ஒரு கஷ்டமும் இருக்குது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, முன்னாடி ஃபேஸ்க்கு முன்னாடி நல்லதாக பேசிட்டு பின்னாடி வந்து ஒரு காசப் அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. லைஃப்பில் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. என்ன தான் இருந்தாலும் உங்கள் முன்னாடி வந்து நல்லதாக பேசிட்டு பின்னாடி வந்து இருக்கும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள வந்து நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியுது. ஸோ அந்த டைமிங் வரும்போது அவங்கள கண்டிப்பாக கரெக்டாக டீல் பண்ணுவீங்க அவங்கள. அந்த மாதிரியும் உங்களுடைய எனர்ஜி தெரியுது. ஸோ ஓவராலாக குட். உங்களுடைய ஒர்க் சைடு இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் ஃபேமிலி சைடு இருக்கட்டும், ஃபேமிலியிலையும் வந்து உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் மூலயமா சில விஷயங்கள் வந்து அதாவது வந்து அதான் அகென்ஸ்ட் இருக்குங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்டே குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது பேசுவீங்க, இல்லை வந்து அவங்கள வந்து அந்த ஈஸியாக ஏன்னா வந்து நீங்களாம் ஃபஸ்ட்டு அந்த என்ன சண்டையாக இருக்கட்டும் எதுவும் எடுக்க மாட்டீங்க. பட் வந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு போவாங்க. அதனால் அவங்களுக்கே தெரியும் ஈஸியாக அவங்களோட வந்து சண்டை போடவும் முடியாது. ஏன்னா அந்த மெமரி அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய செல்ஃப்காக நீங்கள் போராடுவீங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்கள் செல்ஃப்காகவும் போராடுவீங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது. ஓகே, வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.